வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மிலாடி நபி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் கிரேவி, ரவா பீரணி, தயிர் ஆனியன் இது நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு நெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்தாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் எல்லாமே தாளிக்கிறதுக்கு போட்டு நம்ம எப்பயும் போல் வழக்கமாக நம்ம பிரியாணி தாளிக்கிற மாதிரியே தாளிக்கிறோம். இதில் பச்சை மிளகா நம்ம உடைச்சோ இல்லை கீரியே சேர்க்க மாட்டோம், காரம் அதிகமாக ஏறிடும். அதனால் முழு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்தாலே அதுவே அந்த மசாலாவில் ஜூஸியாக அப்படியே தூக்காயிடும். அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு 3 படி பண்ணுறோம். 3 படி அப்படின்னா 4.5 கிலோ. ஆனியன் நல்லா மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனையும் இஞ்சி பூடு பேஸ்ட்டு 300 கிராம், இஞ்சி 300 கிராம், பூடு 300 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதோட மிளகாப்பொடி ஒரு 40 கிராம், மல்லிப்பொடி ஒரு 40 கிராம், மல்லி, புதினா, தக்காளி சேர்த்துட்டு நம்ம அப்படியே சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணி சும்மா 2 தடவை பரட்டி விட்டுட்டு நீங்கள் உடனே அது அளவு தண்ணியை ஊற்றிடலாம். ஏன்னா சிக்கனுக்கு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் உடஞ்சிடும். அந்த தண்ணி கொதிக்கிற டைம், அந்த அரிசி வேகிற டயத்தில் அந்த சிக்கன் வெந்துடும். நம்ம சிக்கன் போட்டோடனையும் எப்பயும் போல் தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துட்டோம். அடுத்து நம்ம அந்த பிரியாணிக்கு உண்டான அளவு தண்ணி 3 படிக்கு 4.5 படி தண்ணியை ஊற்றணும்னு உப்பு போடணும். உப்பு போட்டு நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கிடுவோம். அரிசியை சேர்த்தோடனையும் இந்த தண்ணி மேலே இப்படி அரிசி நின்றுச்சுன்னா நம்ம வச்சுருக்க தண்ணி அளவு சரின்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் தண்ணி அளவு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த அரிசியை போடும்போது கிண்டாமல் இந்த அரிசியை போட்டிங்கன்னா கோபுரம் மாதிரி நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா அளவு தண்ணி சரியான அளவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறோம் கேஸ் ஸ்டவ்வில். அதனால் நம்ம கீழே நல்லா அழுத்தி கிண்டணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். பார்த்திங்களா அரிசியும் தண்ணியும் எப்படி சேர்ந்துருக்குன்னு. இப்போ அரிசி சோறா மாதிரி பிரியாணியாக மாறிக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு அரிசி எடுத்து நம்ம அமைக்கி பார்த்தோம்னா அந்த பக்குவம் தெரியும். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்குருவோம். எப்போவுமே அரிசி பிரியாணி ஆகும்போது இந்த மாதிரி ஒரு தடவை நெய் சேர்ப்போம். அதுக்கப்புறம் தம் உடைக்கும்போது நெய் சேர்ப்போம். பார்த்தீங்களா தோசைக்கல் வச்சு தம் பண்ணியிருக்கேன். மேலே வெயிட் வச்சுருந்தேன், எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துட்டு கம்மன்னு சிக்கன் பிரியாணியை தம் உட சொல்லுவோம். சமையல் ஸ்டவ்வில் பண்ணும்போது கொஞ்சம் லவ்லையும் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப அருமையாக அமையும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சிக்கன் பிரியாணி. பீசஸ் பாருங்கள், உடையவே இல்லை, போட்ட பீஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம சிக்கன் பெப்பர் கிரேவி பார்ப்போம். இது பேசிக்கல் தாளிப்பு தான். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆனவனையும் நம்ம அதுக்கு தேவையான இஞ்சி பூடு, இஞ்சி ஒரு 80 கிராம், பூடு ஒரு 100 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். நம்ம இதில் தக்காளி முழுசாக சேர்க்கலை, நம்ம அரைச்சி தான் சேர்க்குறோம். ஏன்னா பெப்பர் கிரேவிங்கும் போது தக்காளி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதுனா கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாமே நம்ம அந்தந்த நேரம் தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி மட்டும் சேர்ப்போம். சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் சீரகப்பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கிடுவோம்.
நெருப்பு அதிகமாக வச்சு சமைக்கக்கூடாது. சைடில் பூரா கரிஞ்சிக்கிட்டே வரும். அதனால் அதுக்கு தான் உங்களுக்கு நெருப்பு அப்புறம் காமிச்சேன். நெருப்பு மிதமாக வச்சுக்கிட்டு செஞ்சால் தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி குக் ஆகும். இப்போ சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் மிளகு, சீரகம் இந்த பொடியை தூவி அரைக்கிடலாம். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கமகமான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அப்படி இருக்குது பாருங்கள். ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரவா பிரியாணிக்கு நெய் ஊற்றி கிஸ்மிஸ் முந்திரி வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரவையை போட்டு வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே பாலில் ஏலக்காய் போட்டு காய வச்சு வச்சுருக்குறோம். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு 7 கப்பு அளவு அந்த பால் அளவு இருக்கணும். பால் தண்ணி எதுனாலும் ஓகே. ரவை வறுத்தவனையும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மிலாடி டபி சிறப்பிக்க போகிறோம். தேங்க்யூ பை ஐயூப் கேட்ரிங்.